புதிய ஏற்பாட்டில் பவுலை போல இந்த தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஏராளமான வெளிப்பாடு. அதற்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவன் சிறந்தவனோ ஞானியோ கிடையாதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவனோடு உள்ள அந்த உறவை அவன் அதிகமாக என்ஜாய் பண்ணான். அப்போ அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றால் நம்ம அதை விட தேவனுடைய இருதயத்தில் ஆழமாக இடம் பிடிக்க முடியும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? பிரதானமாக நாம் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் தேவன் பரிகாரம் செய்து விட்டார். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் தட் சாக்ரிஃபைஸ். கிருபாதார பலி முக்கால பாவங்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதுவே பெரிய பாக்கியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. 212வது அவருடைய அனந்த ஞானம் தாவீதின் ஓர் வெளிச்சம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். ரைட்? நீ சிலர் நினைக்கலாம், நாங்கள் எல்லாமே மிக முக்கியமான சத்தியம் என்று சொல்லுகிறார்களே. ஆமை ரைட் ஆர் நாட்? நம்முடைய செய்தியை கேட்கிற பலர் சொல்லுகிறீர்கள், அங்கிள் உங்கள் செய்தி 500 செய்தி கேட்டேன், எனக்கு போர் அடிக்கவே இல்லை. நீங்கள் வெவ்வேறு லெவலில் வெவ்வேறு வெளிப்பாடுகளை பேசுகிறீர்கள், நானும் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கும் இப்பொழுது வெளிப்பாடு வந்துவிட்டது என்று சிலர் சொல்ல துவக்கி இருக்கிறீர்கள். அதுதான் கர்த்தருடைய வழியாக இருக்கிறது. என்னுடைய செய்திகளை கேட்கும் பொழுதே உங்களுக்கு வேற ஒரு ரெவலேஷன் வரும் பாருங்க. ஒரு ரெவலேஷன் நோட்டு போட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. 212வது அவருடைய அனந்த ஞானம் தாவீதின் ஓர் வெளிச்சம். பாருங்கள், வெளிச்சம் என்றால் வெளிப்பாடு. இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் நான் வெளிச்சம் என்று எதை குறிப்பிடுகிறேன் என்றால் வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் பவுலை போல இந்த தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஏராளமான வெளிப்பாடு. ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன். அதற்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவன் சிறந்தவனோ ஞானியோ கிடையாதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். தேவனோடு உள்ள அந்த உறவை அவன் அதிகமாக என்ஜாய் பண்ணான். வெளிப்பாடுகளை வெள்ளம் போல பெற்றுக்கொண்டான். இப்படி அவன் பெற்ற ஒரு வெளிப்பாட்டை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சாம் 32, 1 and 2. சங்கீதம் 32வது சங்கீதம் 1 மற்றும் 2வது வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே இந்த ஆட்டு இடையனுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க. ஒரு ஃபோர் நாலேஜ். ஒரு சந்ததி வருகிறது. அந்த சந்ததி எப்படி இருக்கும்? அவர்களுடைய பாவங்களை தேவன் அவர்களுடைய கணக்கில் வைக்க மாட்டார். அந்த வெளிச்சம் பாருங்களேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, உங்களுடைய என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணவில்லை. ஏன்? அதை உங்கள் கணக்கில் வைக்கவில்லை. எப்படி? இயேசு கிறிஸ்துவுடைய கணக்கில் வச்சுட்டாருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சத்தியத்தை அறிந்ததுனால எனக்கு கபடம் இல்லாத மனசாட்சி. அதைத்தான் சொல்லுகிறார் பாருங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நீங்கள் இந்த சத்தியத்தை சரியாக அறிந்து இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாறிவிடும் என்றால், எந்த வார்த்தை? என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் கன்சிடர் பண்ணுறதில்லை, என் கணக்கில் வைக்கவில்லை என்கிற நாலேஜ் வந்து விட்டது என்றால் உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். ஏனென்றால் நீங்கள் குற்ற மனசாட்சிக்குள்ளே போக மாட்டீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறேன், கவனியுங்க. இவர் என்ன சொல்கிறாரு? ஒரு சந்ததி ஒன்று தோன்றுகிறது. அந்த சந்ததியுடைய அக்கிரமத்தை கர்த்தர் கணக்கில் வைக்க மாட்டார். ஏன்?
அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கணக்கில் சிலுவையிலே அந்த குமாரன் மீது வைத்து தன்னுடைய கோபத்தை தணித்து கொள்ளுவார் என்று ஆட்டிடையனுக்கு இருக்கிற அறிவை பாருங்கங்க. இதே வசனத்தை பவுல் ரோமர்ல எழுதுறாரு பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். The book of Romans chapter 4 verses 7 and 8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, உங்களுடைய பாவங்கள் இலவசமாக மன்னிக்கப்பட்டது, இலவசமாக மூடப்பட்டது. நம்முடைய பாவங்களை கர்த்தர் நம்ம கணக்கில் வைக்கல. இதை தாவீது சொல்லி இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார் பாருங்கள். இன்னும் இதை குறித்து அந்த பவுலுக்கு வந்த வெளிச்சம் 5வது வசனம், ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல், இப்படியே நான் பச்சையாக சொல்லிடுறேன், ஒருவன் கீழ்ப்படியாமல் பாவியாகிறான். அந்த பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, நீ ஒரு பாவம் செய்திடுறா, ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த அந்த பலியை குறித்து உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, எதிர்கால பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணிவிட்டார் என்கிற வெளிச்சம் இருந்தா அதுதாங்க நீதி. ஹல்லேலூயா. 6வது வசனத்தில் இன்னும் ஆம்பிளிஃபைட் பண்ணி சொல்றாரு பாருங்க. ரோமர் 4:6. அந்தப்படி கிரியைகள் இல்லாமல், அந்தப்படி கீழ்ப்படிதல்கள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தான் தாவீது இதெல்லாம் சொல்றான். நம்ம குறித்து அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகியிருக்காங்க. தாவீது மாத்திரமா எக்ஸைட் ஆனா? இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன எக்ஸைட் ஆகியிருக்காரு வாசிக்கட்டுமா? ஃப்ரம் த மவுத் ஆஃப் அவர் கம்ப்ளீட் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட், மேத்யூ 11:11. மத்தேயு 11:11 உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கே தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். கொலோசையர் 1:13 நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. ரைட்? நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது, அதாவது மறுபடி பிறப்பதற்கு முன்பதாக பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தீங்க, மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. எனவே நீங்கள் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர்கள் என்று மத்தேயு 11:11 கர்த்தர் பஞ்சு பண்ணுறாருங்க. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததில் யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன்ப்பா, ஆனால் நீங்கள் மறுபடி பிறக்கிறதுனால அவனை விட பெரியவர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ நாமெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் நீங்கள் இளங்காலை, ஆட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினால மீட்கப்படவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாசிக்கட்டும் அந்த வசனத்தை. எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனம். The book of Hebrews chapter 10 verse 4 I should read for you. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஹல்லேலூயா. அந்த பலியெல்லாம் எப்படிப்பட்டது? எபிரேயர் 10 1வது அதிகாரம், 10வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது. ஆனால் எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம் பாருங்க, கொலோசையர் 2:10 வாசிக்கிறோம் பாருங்க. நாம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். எதனால? மாசற்ற குற்றமற்ற இயேசு கிறிஸ்துடைய பழுதற்ற இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே நாம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஐயா, இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் ஒபீடியன்ஸ் பட் இட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஒபீடியன்ஸ்.
நம்ம கீழ்ப்படிதலினால் நம்ம ஒரு நாளும் பூரணராக முடியாதுங்க. அவருடைய கீழ்ப்படிதலை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால நீங்கள் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You are not going to be perfectly perfected. On the day of your salvation, you are perfectly perfected. Hallelujah. Oh, thank you, Master. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்கள், இந்த ட்ரூத் எல்லாம் அறிஞ்சிருந்தான் பாருங்களேன். இந்த ஆட்டிடையன் ஒரு பயங்கரமான பாவத்தில் விழுந்துடுறான் இல்லையா? அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு கல்லறிந்து கொல்லப்படுகிற தண்டனை தான் கொடுக்கப்படணும். ரைட்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? 10 கட்டளை என்ன சொல்லுகிறது? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இவ இச்சித்தது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை அடைவதற்கு அவருடைய கணவனுக்கு பச்சை துரோகம் பண்றா, கொலை செய்திடுறான். 2 நேரம் தாவீது கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அவ்வளோ பெரிய அக்கிரமத்தை செய்துட்டான். ஆனால் அவனுக்கு இருந்த அறிவை பாருங்களேன். சங்கீதம் 51 16 மற்றும் 17 வசனங்கள். Psalm 51 verses 16 and 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என்ன வெளிப்பாடு பாருங்களேன். பயங்கரமான பாவம் செஞ்சுட்டு அவன் பலியிடவில்லையா. என்ன சொல்கிறான்? நொறுங்குண்ட ஆவி. ஐயா, மனம் திரும்புதலை தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீர் பலியை விரும்பினால் நான் 1,00,000 ஆடு பலி கொடுக்க முடியும். நீர் அதை விரும்புகிறது இல்லையே. ஐயா, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகிய இந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு அறிவு இருக்குங்க. நான் ஏற்கனவே வாஸ்தம் பாருங்க. மிருக பலிகள் நிழலாட்டம் என்பதை இந்த ஆட்டிடையன் வெளிப்பாடாக பெற்றிருந்தான். அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் போதும், நொறுங்கின ஆவியோடு மன்னிப்பு கேட்டால் போதும், என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற நாலேஜ் இருந்தது பாருங்க. ஆகையினால்தான் அவன் எப்பொழுதுமே விசுவாச வீரனாக காணப்பட்டான். கோலியாத்து வந்துட்டான், இவனு சேலஞ்சு பண்ணிட்டான். இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு சேலஞ்சு பண்ணிட்டான். ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுக்கு முன்பதாக பெலிஸ்த சேனை பல ஆயிரம், இஸ்ரவேலரின் சேனை பல ஆயிரம். அதுக்கு முன்னால் சவால் விடுறான், இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். உங்களைப் போல சிந்திக்கிற நபராக இருந்தால் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ அல்லது உங்கள் ஷாப்பில் ஒரு இஷ்யூ வருது. அந்த பிரச்சனை வந்தவுடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க தெரியுமா? வாஸ்ட் மெஜாரிட்டி, நான் பரிசுத்தத்தில் சரியா இல்லையோ, என் ஜெபம் போதாதோ. இப்படிப்பட்ட குப்பையான எண்ணங்கள் தாவீதுக்கு வரவில்லைங்க. தாவீதுக்கே வரலங்க, நமக்கு வரலாமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தினாலே முற்றிலுமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு உங்களுடைய ஆவி மனுஷனில் இருக்கிறீர்கள். இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா தாவீதை விட 7 மடங்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அருமையான தேவர்களே, ஆமாம், அந்த ராட்சதன் அல்லங்க, எத்தனை ராட்சதன் வந்தாலும் நீங்கள் அவனை பேசி சமுத்திரத்தில் தள்ளி விடுவீர்கள். ஏன் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள்? தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற வெளிச்சம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆட்டிடையனுக்கு இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, தாவீதுக்கு இந்த ப்ராமிஸ்லாம் இல்லைங்க. எந்த ப்ராமிஸ் இல்லை தெரியுமா? அங்கே எபிரேயர் 13:5 சொல்கிறார் பாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ப்ராமிஸ்லாம் தாவீதுக்கு இல்லை. ரைட்? அவனுடைய தண்டனைகளை, தாவீது பெற வேண்டிய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கவில்லை. நீங்கள் பெற வேண்டிய தண்டனைகள் அத்தனையையும் அவருடைய குமாரன் பெற்றுவிட்டாரே. உங்களுக்கு எப்படி அவிசுவாசம் வருகிறதுன்னு கேட்குறேன். எப்படி எங்க அவிசுவாசம் வர முடியும்? நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மிக சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுவதற்கு தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது, சாதாரண ஐஸ்வர்யத்தோடு வாழ முடியாது, சாதாரண ஆஸ்திகளோடு வாழ முடியாது, சாதாரண அற்புதங்கள் செய்து வாழ முடியாதுங்க. சாதனையாளனாகத்தான் நீங்கள் வாழ முடியும்.
இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஷால் லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட். தேவனின் மிக சிறந்ததில் வாழுவீர்கள். யூ ஷால் லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட். எப்பொழுது தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்கிற அதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எஃபர்ட்லெஸ்ஸாக எல்லாமே மாறிடுங்க. நம்முடைய செய்தியை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்குங்க, இலகுவான மாற்றம். ஆமாம், நீ எவ்வளோ ஆஸ்பத்திரியில் பணம் செலவழிக்கலாம், எதுக்காகமோ செலவழிக்கலாம். இப்போல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போனாலே 5000 ரூபா பில் ஆகிடுது. 4500 தாங்க, அல்லது 4000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த 15 புஸ்தகங்களை வாங்கி ஒரு ரூம் போட்டு வாசிங்கங்க. இந்த புஸ்தகத்தை நான் 6-7 நேரம் வாசிட்டேங்க. சில புஸ்தகத்தை 10 நேரம் வாசித்திருக்கேன். நான் புஸ்தகத்தை 31வது நேரம் வாசித்து கொண்டே இருக்கிறேன். அற்புதங்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டன. முன்னால் மாதிரி கத்தியெல்லாம் சொல்கிறது இல்லை. ஒரு கட்டி இருக்கு, முன்னால் கத்துவேன், பல பேசாத்தேன், கட்டியை மறைஞ்சுவேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இந்த கட்டி மறைந்து போவதாக என்று சாதாரணமாக பேசுகிறேங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே பேசினாரு. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, கையை நீட்டு. அவன் கத்தவில்லை. தபித்தாளுடைய சரீரத்தை பார்த்து சத்தம் போடல, தபித்தாளே எழுந்திரு. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. உன் தேவன் உன்னை பார்த்து என்ன சொன்னாரு? நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, கோடீஸ்வரனாகு என்று சொல்லு மகனே, சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகனே. ஐயா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு தேவை, தேவன் உங்களுடைய நாவில் எந்த அளவுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் வைத்திருக்கிறார் என்கிற அறிவு உங்களுக்கு தேவை. நீங்கள் முற்றிலுமாக அப்பழுக்கற்றவர்களாக தேவனால் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த தகுதி என்னன்னா, இயேசுவையே உங்களுக்குள்ள தகுதியாக வச்சிட்டாரு. 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31. நீங்கள் இதை யூடியூப்பில் பார்க்குறீங்களா? அப்படியே பாஸ் போடுங்க, போட்டுட்டு 1 கொரிந்தியர் 1:24 பாருங்கள். உங்கள் பலத்தில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டாங்க. இயேசுவையே உங்களுக்கு தேவ பலன் ஆக்கிட்டாரு. ஒன்று தெரியுது உங்களுக்கு, எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? தேவ பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் எப்படி இருக்கிறாரு? தேவ ஞானமாக இருக்கிறார். 31வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ பரிசுத்தமாக இருக்கிறார், தேவ நீதியாக இருக்கிறார், தேவ மீட்பாக இருக்கிறார். ஆகையினால ஒரு இடத்துல ஒரு பழுது இல்லை. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எனவே நீங்கள் தாவீதை விட விலையேற பெற்றவர்கள் என்பது மாத்திரமல்ல, தாவீது உங்கள் பக்கத்தில் ஏணி வச்சாலும் வர முடியாதுங்க. எந்த 2 தெரியுமா? 2 காரியங்களிலே தாவீதாலே உங்களை எட்டி பிடிக்க முடியாது. முதலாவது என்ன தெரியுமா? உங்களை தேவன் எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார், அந்த தகுதியில் கால்வாசி கூட தாவீது வர முடியாதுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2வது, எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவரினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டா நான் சொல்கிற நிஜத்தெல்லாம் தெரியும். ஆமாம், தாவீது என் கிட்டையே வர முடியாதுப்பா. ஏன்? நீங்கள் எப்படி தகுதியாக்கப்பட்டீர்கள்? பழைய ஏற்பாட்டில் எப்படி தகுதியானார்கள்? ஒரு நாளும் பூரணமாக்க முடியாத, ஒரு நாளும் பூரணப்படுத்த முடியாத இளங்காளை, ஆட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினால தான் அவர்கள் தகுதியாக்கப்பட்டார்கள். அது அவர்களை ஒரு நாளும் பூரணப்படுத்தாது. ரைட்? ஆனால் உங்களுக்காக எனக்காக பழுதற்ற பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினாலே தேவன் நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்திருக்கிறாரே. நாம் தாவீதுக்கு இணையானவர்களா? இல்லை இல்லை இல்லை. தாவீது நம்ம பக்கமே வர முடியாதுங்க. அப்போ அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றால் நம்ம அதை விட தேவனுடைய இருதயத்தில் ஆழமாக இடம் பிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க,
40 நாள் ஒரு சேனையே பயந்து கிடக்கு. ஒரே நாளில் தலையை தூக்கிட்டான். அந்த அளவுக்கு பலன். அப்போ இயேசுவையே உங்களுக்குள்ள தேவ பலனாக வைத்திருக்கிறார. ஒரு கோலியாத்தில் எத்தனாயிரம் கோலியாத்து வந்தாலும் பூனி ஊதி தள்ளிட மாட்டீர்களா? அருமையான தேவர்களே, பழைய ஏற்பாட்டில் யாரையாவது தேவர்கள் என்று அழைத்தாரா? தாவீது தேவன் என்று அழைக்கப்படவில்லையே. உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து நீ தேவனாய் இருக்கிறாய் என்று சொன்னார. அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அருமையானவர்களே. அதைத்தான் நாம் 1 யோவான் 2:2 வாசிக்கிறோம். வாசிக்கட்டுமா? The book of 1 John chapter 2 verse 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்தவன். எனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை தாவீதுக்காக சிந்தவில்லை, ஆபிரகாமுக்காக சிந்தவில்லை, எலியா, எலிசா, எஸ்தரு இவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆகினால்தான் மத்தேயு 11:11 இயேசு சொல்றாரு, நீங்கள் இவர்கள் எல்லாரை விட பெரியவர்கள். அல்லேலூயா. ஐயா, அந்த பெரிய தேவன் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் கீழே வாழுகிற எல்லாருமே பெரியவர்கள் என்று சொல்லுகிறார. அதை கொஞ்சம் சீரியஸா எடுங்கிறேன். எப்படி சொல்றாரு? ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுல யோவான் ஸ்நானகன் தான் ரொம்ப பெரியவன், ரொம்ப சக்தி மிக்கவன், ரொம்ப தகுதியுடையவன். ஆனால் ஒரு சந்ததி வருது, அவர்கள் இவனை விட பெரியவர்கள். அப்போ நம்ம சீரியஸாக எடுக்கணுமா இல்லையா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. ஐயா, யோவான் ஸ்நானகன் சிலுவைக்கு முன்பதாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்து உன்னுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் சொல்ல, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் சொல்லவில்லை, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று அடுக்கி கொண்டே போகலாங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. அப்போ இந்த நாளில் என்னுடைய ஜெபம் என்னவென்றால், தாவீதை போல உங்களுக்கு வெளிப்பாடு வரணும். அந்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு அவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது, எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. இன்றைக்கு உன் தலையணை எடுப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால் நான் ஒரு சேனைக்குள். பாருங்க, ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க. இவன் சொல்ல, நான் ஒத்தைக்கு ஒத்த போய் தூக்கிடுவேன்ட்டான். ஹல்லேலூயா. ஓ, அப்போ இந்த வெளிச்சத்துக்கு காரணம் தேவனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதான் பிரதானமானது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன். தாவீதை தவிர பைபிளில் ஒருத்தர் இல்லைங்க. am I right or not? Yeah, because of the relationship. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக ரட்சித்திருக்கிறார்? முதலாவது அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் பலமாக இருக்கும்படியாக. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவரே, கட்டளைகளிலெல்லாம் பிரதான கட்டளை என்னவென்று கேட்கும் பொழுது, உன்னுடைய முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த அன்புக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த அன்பு என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு பலனை தரும், உங்களுக்கு வெளிப்பாட்டை தரும். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய இருதயத்திலே நீங்கள் இடம் பிடித்து அதற்கு மேலாக ஒன்றை பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன தெரியுமா? வெள்ளம் போல வெளிப்பாடை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்கு வெளிப்பாடு தெரியும்? பெருக்கமான வெளிச்சம், பெருக்கமான வெளிப்பாடு. ஹல்லேலூயா. பெருக்கம் என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஹல்லேலூயா. ஐயா, வெள்ளம் போன வெளிப்பாடுகள்
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவரை அறிகிற அறிவிலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் யாவரும் வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். யாரை போல? புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலனை போல, பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டு இடையனை போல தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் அதிலே நடப்பீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து இந்த பூலோகத்திற்கு உப்பாக, இந்த பூலோகத்திற்கு வெளிச்சமாக நீங்கள் நடந்து கொள்ளுவீர்கள். 2000 ஆண்டுகள் சாதிக்காத பெரிய அறுவடையை 20 ஆண்டுகளிலே நாம் செய்து சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல இந்த பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பத்தக்கதாக தான் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். மேலான இவை சிந்திக்கும் போது குறைவானவைகள் தானாகவே ஒளிந்து போகும் என்று எழுதி இருக்கிறது. குறைவானவைகள்னா என்னது? குடும்பத்தில் குழப்பம், கடன் பிரச்சனை ஒரு குறைவு, வியாதி ஒரு குறைவு, சோர்வு ஒரு குறைவு. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால இந்த மேலான காரியங்களை உங்களால் விளங்கி கொள்ள முடியுது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சாதாரண வாழ்க்கைக்கு என்னை அழைக்கவில்லை, மிகப்பெரிய சாதனையாளனாக, மிகப்பெரிய சாதனையாளியாகத்தான் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற இந்த மேலான சிந்தைக்குள்ளே நீங்கள் வர 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 உங்கள் பிரச்சனைகளை தேடியும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.